Good morning, students. Today we will discuss about this chapter, infertility. What is infertility? Inability to conceive or produce children even after unprotected sexual cohabitation. That is called infertility. இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம், மலட்டுத்தன்மைங்கிறது என்ன? இன்னேபிலிட்டி டு கன்சீவ் ப்ரொடியூஸ் சில்ட்ரன், குழந்தைகளை உருவாக்க முடியாத நிலை. ஈவன் எப்போ ஆஃப்டர் அன்பட்ட செக்ஸுவல் காம்பிடேஷன் பிறகும் குழந்தைகளை உருவாக்க முடியாத சூழ்நிலையை நம்ம இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் இன்னேபிலிட்டி ஆஃப் மேன் டு ப்ரொடியூஸ் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஆர் குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் டு இம்ப்ரெக்னன்ட் எ உமன் ஆர் இன்னேபிலிட்டி of a woman to become pregnant or maintain a pregnancy. பார்த்தீங்கன்னா inability man to produce sufficient number of quality of sperm, போதுமான எண்ணிக்கையில் inability of man produce sufficient number of quality of sperm, போதுமான எண்ணிக்கையில் அந்த ஸ்பெர்மை உருவாக்க முடியல அப்படின்னோம்னா அது ஒரு எதுக்கு காரணமாக இருக்குது? இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர் ஸ்பெர்ம் டு இம்ப்ரெக்னன்ட் உமன் ஆர் இன்னபிலிட்டி ஆஃப் உமன் டு பிகம் ப்ரெக்னன்ட், அந்த பெண்ணை கருவுறவு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வாட் த காஷஸ் ஃபார் த இன்ஃபர்டிலிட்டி? இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணம் என்னவாக இருக்கலாம்? ஸோ காஷஸ் ஃபார் த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றதுன்னா டியூமர் ஃபார்ம்டு இன் பிட்யூட்ரி கிளாண்டில் ஒரு டியூமர் ஃபார்ம் ஆகலாம். ஆர் ரீபோட்டிவ் ஆர்கன்கள் ஏற்படக்கூடிய ஏதாவது டியூமர் மாதிரியான கட்டிகள். அடுத்து இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன்ஸ் ஆஃப் ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பயோசிந்தசிஸ் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கான அந்த ரெஸ்பான்சிபிள் ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜீன்ஸ் அந்த கன்சர்ன் ஜீன் அதில் ஏற்படக்கூடிய டிஸார்டர் சொல்லலாம். டிஸார்டர் வந்து மியூட்டேஷன். சம் ஆஃப் த மியூட்டேஷன் கேன் இன்டியூஸ் த ஜீனோட டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுது. அதனால் என்ன நடக்குது? பயோசிந்தசிஸ் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன்ஸ் மே பி ரெடியூஸ்டு ஆர் ஸ்டாப்டு. அப்போது செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடக்ஷனில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மால் ஃபார்மேஷன் ஆஃப் த செர்விக்ஸ் ஆர் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அண்ட் இன்அடிக்வேட் நியூட்ரிஷன் பிஃபோர் அடல்ட்ஹுட். இப்போ பார்த்திங்கன்னா மால் ஃபார்மேஷன் செர்விக்ஸ் ஆர் ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏற்படக்கூடிய மால் ஃபார்மேஷன், சரியான உணவு ஊட்டம் இல்லாமல் இளம் வயதில் சரியாக உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு காரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் டேமேஜஸ் மெனி ஆஸ்பெக்ட் ஹெல்த், எஸ்பெஷலி மென்சுரல் சைக்கிள். நீண்ட காலமாக ஏற்படக்கூடிய மன உளைச்சல், மென்சுரல் சைக்கிள் ஏற்படக்கூடிய ஒரு இம்ப்ராப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின், எக்ஸாம்பிள் ஹெவி மெட்டல் காட்மியம். டாக்ஸிக் காம்பவுண்ட், ஏதாவது டாக்ஸிக் காம்பவுண்ட் கலந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுக்கிறது. அதனால் என்ன செய்யலாம்? இந்த ஹெவி மெட்டல் காட்மியம் நம்ம பாடியில் ஆட் ஆகும்போது அது ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ரீசனாக மாறுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால், டொபாக்கோ அண்ட் மர்ஜுவானா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால் அதிகமான தீவிரமான குடிப்பழக்கம், புகையிலை பழக்கம், மருஜுவானா போதை பழக்கம். இன்ஜூரிஸ் டு த கொனாட்ஸில் இனப்பெருக்க உறுப்புகளில் ஏற்படக்கூடிய இன்ஜூரிஸ் அண்ட் ஏஜிங், வயசாகி போகிறது. இது எல்லாமே எதுக்கு காரணம்னு சொல்லலாம்? இன்ஃபர்டிலிட்டியோட ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதர் காஷஸ் ஆஃப் த இன்ஃபர்டிலிட்டி. அப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கான அதர் காஷஸ் என்னது முக்கியமான 5 மார்க். வாட் இஸ் நோன் அஸ் இன்ஃபர்டிலிட்டி? மென்ஷன் த ரீசன் ஆஃப் த இன்ஃபர்டிலிட்டின்னு கேட்பாங்க. அது அதர் காஷஸ் ஆஃப் த இன்ஃபர்டிலிட்டின்னு எடுத்துட்டோம்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், PID. தமிழில் தான் சொல்லுவோம் இடுப்பு குழி வீக்க நோய் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அண்ட் எண்டோமெட்ரியாசிஸ். இப்போ எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த யுட்ரஸோட இன்னர் மோஸ்ட் வால் அப்படின்னு சொல்லலாம், எண்டோமெட்ரியம். அப்போ யுட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், தசைநார் கட்டிகள் சொல்லலாம். எண்டோமெட்ரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த யுட்ரஸ் எண்டோமெட்ரியம், அதில் ஏற்படக்கூடிய அந்த அழற்சி, டேமேஜஸ்ன்னு சொல்லலாம். டேமேஜ் ஆஃப் த எண்டோமெட்ரியம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கலாம். டேமேஜ் ஆஃப் த எண்டோமெட்ரியம் வால் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எண்டோமெட்ரியாசிஸ் அண்ட் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் த இன்ஃபர்டிலிட்டி இன் உமன். இதெல்லாம் மோஸ்ட் காமன் காசஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பாடி ஃபேட் ஆர் அனரெக்சியா இன் உமன். தட் மீன்ஸ்
சைக்காட்ரிக் ஈட்டிங் டிஸார்டர் கேரக்டரைஸ்ட் பை த ஃபியர் ஆஃப் கெய்னிங் வெயிட். லோ பாடி ஃபேட்னு சொல்கிறோம், குறைவான கொழுப்பு உடலில் சேர்றது. ஏன் சார் குறைவான கொழுப்பு உடலில் சேருது? சைக்காட்ரிக் ஈட்டிங் டிஸார்டர், அதிகமாக சாப்பிட்டோம்னா வெயிட்டு அதிகமாக ஏறிடுமோ அப்படிங்கிற பயத்தில் சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, தேவையான ஃபேட்டை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு காரணம். இந்த ஒரு கிட்டத்தட்ட 25% ஃபேட் வந்து நம்ம என்ன செய்யணும், அப்போ எடுத்துக்கணும். சரியா? அப்படி எடுத்துக்காமல் இருக்கும்போது என்ன செய்யலாம், இது மாதிரி ஏற்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்டெசண்டட் டெஸ்டிஸ் அண்ட் சாலோவன் வெயின்ஸ், தட் இஸ் மீன்ஸ் வெரிகோசீல் இன் ஸ்குரேட்டம். அன்டெசண்டட் டெஸ்டிஸ்ன்னு என்ன சொல்கிறோம், டெஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டாமனை விட்டு கொஞ்சம் ஸ்குரேட்டல் சாக் கீழே இறங்கணும். அப்போ ஸ்குரேட்டல் சாக்கில் அந்த டெஸ்டிஸ் வந்து இறங்காமல் இருக்கிறதுனால என்ன நடக்கலாம், அன்டெசண்டட் டெஸ்டிஸ். அப்போது அந்த சாலோவன் ஆஃப் த வெயின்ஸ் ஆஃப் த ஸ்குரேட்டத்தோட வெயின்ஸ் வீங்கி இருக்கும். இந்த ரீசன்லாம் வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைட் க்ளோத்திங் இன் மென் மே ரைஸ் த டெம்பரேச்சர் இன் த ஸ்குரேட்டம் அண்ட் அஃபெக்ட் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். டைட் க்ளோத்திங் அப்படின்னா, டைட் க்ளோத்திங்னால எப்படி சார் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போது பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 37, 36.9, 37 வச்சுட்டோம்னாலும் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெர்மட்டோசோவா வந்து 32 to 33 டிகிரி செல்சியஸ் தான் என்னது ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹியூமன் ஸ்பெர்மட்டோசோவா ப்ரொடக்ஷன் சொல்லலாம். ஸோ என்ன செய்வோம், இப்போ அதிகமாக டைட் க்ளோத்திங்னால என்ன செய்யலாம், அந்த டெம்பரேச்சர் மே ரைஸ் ஈக்குவல் டு பாடி டெம்பரேச்சர். ஸோ இட் அஃபெக்ட் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நார்மலி. அப்போ விந்தனோட உற்பத்தி என்ன செய்யலாம், ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷனை வந்து இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் என்ன செய்யும், டெம்பரேச்சர் ஆகாது, ப்ரொடக்ஷன் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு ஓவரிஸ் ஆர் டெஸ்டிஸ். இதுக்கு என்ன காரணம், அண்டர் டெவலப்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் டிஸார்டரோட ஒரு காரணமாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் மே டெவலப் த ஆன்டிபாடிஸ் எகெயின்ஸ்ட் ஹர் பார்ட்னர் ஸ்பெர்ம். பார்ட்னர் ஸ்பெர்முக்கு எகெயின்ஸ்டாக அந்த ஃபீமேல் பாடியில் என்ன ஏற்படும், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து என்ன செய்யும், உள்ளே வரக்கூடிய ஸ்பெர்மை வந்து ஆன்டிஜனாக நினச்சி கொண்டுரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல்ஸ் மே டெவலப் இன் அண்ட் ஆட்டோஇம்யூன் ரெஸ்பான்ஸ் டு தர் ஓன் ஸ்பெர்ம். அப்போது மேல்ஸ்லேயே சில இந்த ஆட்டோஇம்யூன் ரெஸ்பான்ஸ் ஏற்படும். ஆட்டோஇம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா தன்னோட உடலில் ஏற்படக்கூடிய அந்த உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்பெர்மை தன்னோட உடலே கொண்டுடுறது, அதான் என்னது ஆட்டோஇம்யூன் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் என்னது ரீசன் ஃபார் த இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் உமன் ஆர் born with ovaries but some do not have functional uterus. So this condition known as called as Mayer-Rokitansky syndrome. Mayer-Rokitansky syndrome சொல்லி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஏன்னா எல்லா பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிஸோடு பிறக்கிறாங்க. அதில் சில பேருக்கு என்ன இருக்கிறது இல்லை, do not have functional uterus, கருப்பையே இருக்காது. அந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்கிறோம், Mayer-Rokitansky syndrome அப்படி சொல்கிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸார்டர், 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.